என்னது, தைப்பூசத்துக்கு திருப்பாகம் நீங்கள் வீட்டில் பண்ணலையா? அச்சச்சோ, பரவாயில்ல விடுங்க. நீங்கள் எப்போ திருப்பாகம் செஞ்சு முருகருக்கு படைச்சாலும் அதை சாப்பிட முருகர் உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துடுவாருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கப் முந்திரியை நம்ம பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் கடலை மாவு சேர்த்து ராஸ்மல் போகிற வரை வறுத்துட்டு அதோட 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு கட்டிப்படாமல் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பாதாம் பவுடரை இதோட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போது மாவு திக்காக இருந்ததுன்னா 1/2 கப் பால் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் சர்க்கரை சேர்த்து கட்டிப்படாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா மாவு நல்லா இலகி வந்துடும். இந்த ஸ்டேஜுக்கு இப்போது நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நெய் ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண திருப்பாகம் கடாயை விட்டு பிரிஞ்சு இந்த மாதிரி நெய் தனியாக திருப்பாகம் தனியாக வந்துடும். இப்போது அதை இலையில் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க.